வணக்கம். டெமோ ஆக்சஸ் சீரீஸில் வந்து இது வந்து பார்ட் 2. போன வீடியோவில் இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பட்டனில் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த நெட்வொர்க் காம்பனண்ட் இந்த ஃபீச்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளோட டோட்டல் ஃபைபர் மேப் சிஸ்டம் உள்ள இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, என்ன ஃபைபர் லைன் வச்சுருக்கோம், எத்தனை ஃபைபர் லைன் வச்சுருக்கோம், அதில் எத்தனை கோர் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபைபர் லைனுக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு பேர் போடணும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட், எத்தனை எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம், அந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி, அந்த எக்யூப்மெண்ட் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்டு, அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்ப்ளிட்டர் கப்ளர், ஒரு சில இடங்களில் ஸ்ப்ளிட்டர் போட்டிருப்போம், கப்ளர் போட்டிருப்போம், அது என்ன மாதிரியான ஸ்ப்ளிட்டர், என்ன மாதிரியான கப்ளர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் எக்யூப்மெண்ட் பட்டன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக் ட்ரான்ஸ்மிட்டர்னு வச்சுப்போமே, டாக் டிவி ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். அடுத்த டேப் பட்டனை கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது போகும் எக்யூப்மெண்ட் ஐடி. நான் வந்து ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது இப்போ எக்யூப்மெண்ட் அப்படின்னா எக்யூப்மெண்ட்டில் முதல் வார்த்தை, முதல் 2 எழுத்து வந்து EQ, எக்யூப்மெண்ட் ஐடிக்கு EQ ஒரு ஹைஃபன் 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த எக்யூப்மெண்ட் ஆட் பண்ணுறேன்னா வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம். இது போக போக இந்த எக்யூப்மெண்ட் ஐடிங்கிறது வந்து நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை வந்து அடுத்த வர அப்டேட்டில் வந்து அதை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் ஐடியுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் லொக்கேஷன் நேமை என்ட்ரு பண்ணி இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் ஐடி அதுவே ஜென்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து LO 1 2 3 4ன்னு வச்சுக்கோமே, ரைட்டுங்களா. இந்த பேக் ட்ராக்கிங் ஆப்ஷன் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. இந்த பேக் ட்ராக்கிங் ஆப்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இன்டர் மேப்பிங்கில் வச்சுருக்கோம். அது இன்டர் மேப்பிங் வரும்போது நம்ம அந்த வீடியோ வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ இப்போதைக்கு பேக் ட்ராக்கிங் ஆஃபில் இருக்குது. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் வந்து என்ன இடத்துல இருக்குது, நோடல், செமி நோடல், நார்மல். நோடல்னால் வந்து கண்ட்ரோல் ரூம் அந்த மாதிரியான பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இருக்கிற இடம் நோடல். செமி நோடல்னால் கன்வெர்ட்டர் நோடு அந்த மாதிரியான இடங்கள் வந்து செமி நோடல். நார்மல் வந்து நம்ம வீட்டுக்கே போய் பேட்ச் கார்டு போடுறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நார்மல் வச்சுக்கலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோல் ரூமில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு இன்னு ஒரு அவுட்டு, இல்லை ஒரு இன்னு 2 அவுட்டு. நீங்கள் ஒரு ஆளாக EDFA போட்டிருக்கீங்கன்னா நிறைய அவுட் இருக்குது, அந்த மாதிரி. இப்போதைக்கு ஒரு இன்னு ஒரு அவுட்டு. இந்த இன்னில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இன்னுக்கு எல்லோ அப்படின்னும் அவுட்டுக்கு வந்து ப்ளூனும் கொடுத்துக்கிறேன். ஆட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே எக்யூப்மெண்ட் ஆட் ஆகிடுச்சிங்களா. டாக் டிவி ட்ரான்ஸ்மிட்டரு, காம்போனண்ட்டு, லொக்கேஷன் ஐடி, டைப்பு, பேக் ட்ராக்கிங் அதை பற்றி இப்போதைக்கு எதுவும் வேணாம், அதனால் அது நாட் எனேபிள்டு காட்டுது. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னு ஒரு அவுட்டு, இன்புட்டோட கலர், அவுட்புட்டோட. பொதுவாக வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு இன்புட் அவுட்புட் கலர்லாம் இது கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஃபைபர் லைனுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஆப்ரேட்டர் ஹவுஸ் டு எப்படி வச்சுக்கலாம், கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் ஹவுஸ். அதாவது வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் ஹவுஸ்க்கு வந்து ஒரு லைன் த்ரூ பண்ணியிருக்கோம். அந்த லைனுக்கான பேர் இப்படி வச்சுருக்கேன் நான். ஃபைபர் லைன் FL, ஃபைபர் லைன் FL. அதே மாதிரி 1 2 3 4. லொக்கேஷன் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஃபைபர் லைனுக்கு பொதுவாக லொக்கேஷன் ஐடி தேவைப்படாது, ஏன்னா ஃபைபர் லைன் வந்து எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகுது, அதனால் ஃபைபர் லைன் லொக்கேஷன் ஐடி தேவையில்லை. 4 கோருக்கு ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ரௌனு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஆட் ஃபைபர் லைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ரூம் டு ஆப்ரேட்டர் ஹவுஸுக்கு போகிற லைனு, அதோட ஃபைபர் ஐடி, அது ஃபைபர் லைன் ஐடி, அதுக்கு லொக்கேஷன் ஐடி இல்லை, அது ஃபைபர் லைன் என்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்னு காட்டு, என்ன கோர். ஸ்ப்ளிட்ரு கப்ளர், இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 70-30 ஸ்ப்ளிட்டர்னு வச்சுப்போமே. டாக் டிவின்னு கொடுக்கலாம். டாக் டிவின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 50-70-30 ஸ்ப்ளிட்டர் பேர் கொடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்ப்ளிட்டருக்கு வந்து நான் வந்து SPC அப்படின்னு போட்டு 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு லொக்கேஷன் ஐடி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ப்ளிட்டர் கப்ளர் வந்து ஏதாவது ஒரு க்ளோஷர் பாக்ஸுக்குள்ளே இருக்கும், அதனால் அந்த க்ளோஷர் பாக்ஸு எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல லொக்கேஷன் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே என்ன லொக்கேஷன் ஐடி கொடுத்தனோ அதே லொக்கேஷன் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டாக் டிவி ட்ரான்ஸ்மிட்டருக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் கப்ளர் இருக்க போகுது, அதனால் அப்படி நான் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு இதுக்கு இதை கனெக்ட் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு, சும்மா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது ஸ்ப்ளிட்டர் டைப்பு.
கஸ்டம் இந்த ரேஷியோ வந்து ஸ்ப்ளிட் ரேஷியோ அதுவே காட்டும். இருந்தாலும் என் கஸ்டம் வேணும்னா நீங்கள் கஸ்டம்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை இன்னும் எத்தனை அவுட்டுன்னு காட்டும். இன்னுக்கு வந்து நான் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். போர்ட்டு 1 அவுட்புட்டுக்கு ப்ளூ ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஆட் ஸ்ப்ளிட்டர் கப்ளர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டாக் டிவி ஸ்ப்ளிட்ரு, அதோட காம்பனண்ட் ஐடி, அது என்ன டைப் ஆஃப் இது ஸ்ப்ளிட்டர் கப்ளரு, அப்புறம் அது என்ன எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட், அதோட கலர் இதெல்லாம் காட்டும். இதுதான் வந்து இந்த நெட்வொர்க் காம்பனண்ட் பண்ணக்கூடிய வேலை. அடுத்த வீடியோவில் க்ளோஷர் பாக்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது, க்ளோஷர் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன் எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.